எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க அடர்த்தியாக இருக்கிறாங்க, அங்க போய் நம்ம ஸ்கூல் நடத்தினா நமக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு வருமானம் இருக்குமே என்று நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறது எந்த அரசாங்கமாகவே இருந்தாலும் சரி. இது வந்து சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடியதா. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்துள்ளார். என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துல அரசு பள்ளிகள்ல சேர்க்கை 39% இருந்து 37% குறைஞ்சிருச்சு. இந்த ஆட்சியில தனியார் பள்ளி தான் சாதகமா இருக்குது அப்படின்லாம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது சம்பந்தமா நீங்க ஒரு ட்வீட் போட்டது ஒரு பெரிய நியூஸா இப்போ நீங்க கேட்குறீங்க, பரவாயில்ல. நேற்றே நான் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இதுக்கான ஒரு பதில் நான் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க பத்திரிகை நண்பர்கள். குறிப்பாக இன்றைக்கி நான் மதுரைக்கு வந்தது காரணம் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணனுடைய நீண்ட நாள் கோரிக்கை தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய அறிவிப்பில் ஒரு 2 அறிவிப்புகளாக இன்றைக்கு இந்த சத்திரப்பட்டி பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு ஒரு புத்தகம் இவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு 6700 ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் அங்கே இருக்கிற நூலகத்துக்கு ஒரு ஸ்கூலில் இருக்கிற நூலகத்துக்கு புத்தகம் வழங்குறது. அது மாதிரி 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தளவாட பொருட்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 7000 ஸ்கூலுக்கு அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் தளவாட பொருட்கள் கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தளவாட பொருட்களை வழங்கி இது 2 அறிவிப்புகள். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி சொன்னால் இந்த ஆண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை நம்முடைய அரசு பிள்ளை சேர்த்துருக்கோம். அவர் சொன்ன மாதிரி இன்னும் யூடைஸ் ரிப்போர்ட்டில் அது இன்னும் அப்டேட் ஆகலை. ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எங்கேயுமே அப்டேட் ஆகலை. ஸோ அவர் பழைய ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதை வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு. மற்றொன்று, அரசு பள்ளி அப்படிங்கிறது வரும்பொழுது இது ஒரு சேவை மனப்பான்மையோடு நடத்தக்கூடியது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். தனியார் பள்ளிகள் என்பது என்னதான் அது ஒரு கல்வி சார்ந்த ஒரு அறிவை புகட்டுகிறாருன்னு சொன்னாலும் அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கக்கூடியது தான், தப்பு கிடையாது அதனால. ஆனால் நம்ம அரசு பள்ளி என்பது நமக்கான ஒரு சேவை வழங்கக்கூடிய வெறும் 4 பிள்ளை தான் சார் ஊரில் இருக்கனால அந்த 4 பிள்ளைக்கு ஒரு கட்டடம் கட்டுவோம், அந்த 4 பிள்ளைக்கு ஒரு டீச்சர் வைப்போம், அந்த 4 பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துவோம். அரசு பள்ளிக்கு மட்டும் இது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் என்று சொன்னால் அந்த நலம் சார்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவோம். பழங்குடியினர் என்று சொன்னால் அந்த மலை ஏறி போய் அங்கே ஒரு ஸ்கூலை வச்சு அந்த பழங்குடியின மக்களை கொண்டு நாங்கள் கல்வி அறிவை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே அடர்த்தியாக இருக்கிறாங்க அங்கே போய் நம்ம ஸ்கூல் நடத்தினா நமக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு வருமானம் இருக்குமே என்று நாங்கள் கண்டிப்பாக நினைக்கிறது எந்த அரசாங்கமாகவே இருந்தாலும் சரி. இது சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடியதா. ஆக அந்த யூடைஸ் ரிப்போர்ட் என்பது முழுமையாக அது அப்டேட் ஆகி வரும் பொழுது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நாம் உயர்ந்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.